This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. EduQuest link available in description. If you interested to join, click the link and know the full details and join with your wish. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடவுளுக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாகனங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடவுளோட நெருக்கமான சம்பந்தப்பட்ட ஒரு விலங்கினங்கள் அல்லது பறவைகள்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டு காலமாகவே ஒவ்வொரு கடவுளுக்கும் இந்த வாகனங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒற்றுமையோடு இருக்குது. அப்படி இந்து மதத்தில் குறிப்பிடப்பட்ட கடவுளும் அந்த கடவுளுக்கான வாகனங்கள் அதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கடவுள் இறைவன் சிவபெருமான். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகனமாக இருக்கிறது காளை மாடு. அதாவது நந்தி பகவான் அப்படின்ற பேரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கும்பிட்றோம், வணங்குறோம். ஓகேங்களா? ஸோ சிவனுக்கு வந்து காளை மாடு தான் வாகனமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துர்கை அம்மன் வந்து பார்வதி தேவியோட மறு அவதாரம்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது துர்கை அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகனமாக சிங்கம் அப்படின்ற விலங்கு தான் இருக்குது. அந்த சிங்கம் தான் துர்கை அம்மனுக்கு வாகனமாக இருக்குது. ஸோ துர்கை அம்மனுக்கும் சிங்கத்துக்கும் எப்போவுமே ஒரு ஆக்ரோஷமான ஒற்றுமை இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகன் அப்படின்னாலே மயில் தான் சொல்லுவாங்க. முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மயில் தான் வாகனமாக இருக்குது. முருகன் அழகாக இருப்பார், மயிலும் அழகாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஒற்றுமையில் முருகனுக்கும் மயிலுக்கும் ஒரு நல்ல ஒற்றுமை இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சிரு, அதாவது எலின்னு சொல்லுவாங்க. எலி தான் விநாயகருக்கு வந்து வாகனமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் வாகனமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எருமை மாடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலபைரவர், இறைவன் சிவபெருமானோட ஒரு அவதாரம் தான் காலபைரவர். இந்த காலபைரவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகனமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது நாய் தான் வந்து இவருக்கு வாகனமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி தேவி, செல்வத்துக்கு அதிபதி இவங்க தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வத்திற்கும் தனத்திற்கும் அதிபதி இவங்க தான். ஸோ அப்படிப்பட்ட லட்சுமி தேவிக்கு வந்து வாகனமாக இருக்கிறது வந்து ஆந்தை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குபேரன் அவரும் செல்வத்துக்கு அதிபதி தான். குபேரன் அருள் இருந்துச்சு அப்படின்னாக்க நல்லா சிறப்பாக செல்வத்தோடு வாழலாம்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு செல்வத்து அதிபதி தான் குபேரன் சொல்லுவாங்க. குபேரன் வந்து பார்த்திங்கன்னா கீரி தான் வாகனமாக இருக்குது. அடுத்து வந்து இந்திரன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இவர் தான். அப்படிப்பட்ட இந்த இந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா யானை, அதாவது ஐராவதம் சொல்லக்கூடிய வெள்ளை யானை தான் இவருக்கு வந்து வாகனமாக இருக்குது. அடுத்து வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.